உன்னை இந்த அம்மனுக்கு சாத்தின அம்மன் அருள் இருக்கிற புடவையோட போலி சாமியார் கிட்ட கூட்டிட்டு போனா அவன் டூப்ளிகேட் சாமியாருங்கிற குட்டு வெளியே தெரிஞ்சாலும் தெரிஞ்சிரும். அதனால முதல்ல இந்த அம்மன் புடவைய மாத்தி உன்னை வேற புடவை கட்ட வைக்கணும். என்ன செய்யலாம்? அண்ணே, வண்டியை கொஞ்சம் ஓரமா நிப்பாட்டுங்க. சரிங்கம்மா. என்னாச்சு? ஏன் வண்டியை நிறுத்த சொன்ன? ஒரு டீ சாப்பிடலாமா? இல்ல, எனக்கு வேணாண்டி. நீ வேணா போய் சாப்பிடு. எனக்கு தலைவலியா இருக்கு, அதனால டீ சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. அப்ப நீ போய் குடி அம்மு. நீ வேணான்னு சொல்றியே, நான் மட்டும் போய் எப்படி குடிக்கிறது? எனக்கும் வேண்டாம். தலைவலின்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்ற. சரி வா, உனக்காக நானும் குடிக்கிறேன். சரி, நீ இரு, நான் 2 பேருக்கும் போய் வாங்கிட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நாமளே கடைக்கு போயிட்டு சாப்பிடலாம். நீ இங்கே இரு, நான் போய் வாங்கிட்டு வரேன். பாவம் அம்மா, ஒரு நல்ல வாழ்க்கைக்கு ஏங்குறா. அத்தை குணமானதும் அவங்க கிட்ட சொல்லி இவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். இப்ப அத்தை எப்படி இருக்காங்கன்னு தெரியலையே. மீனாட்சி அக்கா கிட்ட கேட்டு பாப்போம். சொல்லு தீபா. அத்தை இப்ப எப்படி இருக்காங்கக்கா? டாக்டர் ஏதாவது சொன்னாங்களா? அவங்க கண்டிஷன் அப்படியே தான் இருக்கு. ஆபரேஷன் இன்னும் போயிட்டு இருக்கு. அக்கா, அவர் ஏதாவது சாப்பிட்டாரா? கார்த்திக் தம்பிய பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. காலையில கொடுத்த காஃபியை கூட இன்னும் குடிக்காம அப்படியே பிளாஸ்க்ல வச்சிருக்காரு. குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்த அவருக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தோம், அதுவும் அப்படியே தான் இருக்கு. எப்பவுமே அத்தைய பத்தி யோசிச்சுட்டே இருக்காரு. அவங்க நல்லபடியா குணமாய் வந்தாதான் கார்த்தி பழையபடி மாறுவாரு. அது வரைக்கும் இப்படியே தான் இருப்பாரு. அக்கா, இதெல்லாம் சீக்கிரமே சரியாயிடும் பாருங்க. சரி, இப்போ நீ எங்க இருக்க? ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு வரல? அது நான் வந்து சொல்றேன்க்கா. இந்தா. சாரி தீபா. ஐயோ, சாரி சாரி தீபா. சாரி சாரி சாரி. இப்படி நடக்கும்னு நான் நினைச்சே பார்க்கல. ஐயோ, புடவைல வேற டீ கொட்டிருச்சே, இப்ப என்ன பண்றது? சரி பரவாயில்ல, விடு. கை தவறி தானே கொட்டின, இதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? இல்லடி, இது அம்மன் புடவை, சென்டிமெண்டா கட்டிட்டு வந்த. என் அஜாக்கிரதையால புடவை எல்லாம் கரையாயிடுச்சு. பேசாம டீ குடிக்காம போயிருந்திருக்கணும். நீ வேணான்னு தான் சொன்ன, என்னால தானே ஒத்துக்கிட்டேன். சாரிடி. சரி விடு, நம்மள மீறி நடக்கிறதுக்கெல்லாம் நாம என்ன பண்ண முடியும்? நீயும் என்ன வேணும்னேவா பண்ண? கை தவறி போனதுக்கு என்ன பண்ண முடியும்? நீ அம்மனுக்கு சாத்தின புடவையோட போலி சாமியாரை சந்திக்க கூடாதுன்னு தான் இப்படி செஞ்ச. தீபா, இப்படி சாமி புடவையில டீ ஊத்துனது எனக்கு என்னமோ அபசகுணமா படுது. அந்த சாமியாரை பார்க்க தடங்களா வருது. தேவையில்லாம ரிஸ்க் எடுக்க வேணாம், வா நம்ம வீட்டுக்கே போயிடலாம். இல்ல அம்மு, எத்தனை தடங்கள் வந்தாலும் அந்த சாமியாரை பார்த்தே ஆகணும். என் அத்தை நல்லபடியா குணமாகி வரணும். அதுக்கு கண்டிப்பா நான் அந்த சாமியாரை பார்த்தே ஆகணும். இங்க பக்கத்துல ஏதாவது துணி கடை இருந்துச்சுன்னா அங்க புதுசா ஒரு புடவைய வாங்கி கட்டிட்டு போயிடலாம். அதுக்காக சாமியாரை பாக்குறத நிறுத்த வேண்டாம். இதை தாண்டி நான் எதிர்பார்த்தேன். எப்படியோ நான் நினைச்சது நடந்துருச்சு. ஆனாலும் மனசு கொஞ்சம் வருத்தப்படதான் செய்யுது. அம்மனுக்கு சாத்தின புடவையை கட்டிட்டு போனா நல்லது நடக்கும்னு நினைச்சேன். ஆனா இப்ப அது நடக்காம போயிடுச்சே. அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா புதுசா எடுக்கிற புடவைய அம்மனை வேண்டிக்கிட்ட அம்மனுக்கு சாத்தின புடவையா நினைச்சு கட்டிக்கோ. அப்ப கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ஒரு பிசினஸ் கால் வருது, இரு பேசிட்டு வந்துடுறேன்.
சொல்லு ஷேகா. மேடம், நேரம் நெருங்க நெருங்க கை கால்லாம் உதறுது மேடம். நீங்க சொன்னதெல்லாம் மறந்துடுமோன்னு பயமா இருக்கு மேடம். அப்பப்ப எனக்கு மெமரி லாஸ் வேற வருது. எங்க அந்த தீபா கிட்ட ஏதாவது ஒளரி கொட்டிடுவேன்னு அது வேற பயமா இருக்கு. ஏய், என்னடா முதல்ல வீரமா பேசிட்டு இப்ப ஜகா வாங்குற? ஒழுங்கு மரியாதை நான் சொன்ன மாதிரி பேசி பெர்ஃபார்ம் பண்ணணும். இல்லனா உன்னை சமாதி பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. ஐயோ, வெளிய வா. ஆன்றல வா வா வா. எங்க வா. என்ன பண்றீங்க? எங்க உன்னை குளத்துல புடிச்சு தள்ள போறேன். ஐயோ, குளத்துல தள்ள போறீங்களா? நான் வர மாட்டேன். மீன்லாம் இருக்கும். நான் போறேன்ப்பா. அங்க மீன் இருக்காது, முதல்ல தான் இருக்கும். வா, அதுக்கு நீ தான் ஏற. ஐயோ, முதலையா? நான் வரலப்பா. ஏய், ஏண்டி அன்னைக்கு எங்க அம்மா குணமாகணும்னு உருளை தண்டனை போடுறேன், அழகு குத்திக்கிறேன், டீச்சர் எந்திரலாம் சொன்னல, இப்போ நீ அதெல்லாம் செய்யணும். ஏங்க, அன்னைக்கு ஒரு வேகத்துல சொல்லிட்டேன். அத போய் சீரியஸா எடுத்துக்கிட்டு செய்யணும்னு சொல்றீங்களே. அப்போ எங்க அம்மா உயிருக்கு போராடிட்டு இருக்கிறது உனக்கு காமெடியா போச்சா? அதெல்லாம் முடியாது. அன்னைக்கு நீ சொன்னதை இன்னைக்கு செஞ்சே ஆகணும். இல்லனா சாமி குத்தம் ஆயிட்டு பாத்துக்கோ. அதனாலதான் உன்னை கோயிலுக்கு இழுத்துட்டு வந்திருக்கேன். ஏங்க, என்ன விட்டுருங்க. அன்னைக்கு ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன விட்டுடுங்க ப்ளீஸ். அதெல்லாம் முடியவே முடியாது. நீ முதல்ல உருளை தண்டனை போடணும். வெறுமனை உருண்டா பத்தாது, உப்பு மேல உருண்டாதான் அதுக்கான பலன் கிடைக்குமா? என்னது? உப்பு மேல உருளணுமா? ஐயோ, எங்க ஓடுற? வா வா அருண், வா. விடு அருண். வான்றல. தெரியாம சொல்லிட்டேன். வா. என்ன விடு. வா. ப்ளீஸ் வான்னு சொல்றேன்ல. ஐயோ, வா. வாங்க. சாமி, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, ஆமா, உடம்பு சரியில்லாத எங்க அம்மாக்காக என் ஒய்ஃப் சில பரிகாரம் பண்ண போறான்னு. என் ஒய்ஃப் இவ தான். நீங்க சொன்ன மாதிரி எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். அந்த உப்பு மேல உருள்ற பரிகாரம் சொன்னனே. அம்மா, நீங்க உப்பு மேல உருண்டா அதுக்கான பலன் உடனே கிடைக்கும். சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாங்க. சாமி, நாங்க ரெடி. வாங்க, போலாம். அம்மா, நீங்க இதுல உருண்டு பரிகாரத்தை நிறைவேற்றலாம். சும்மா உருண்டாலே உடம்பு தாங்காது. இதுல உப்புல உருண்டா உடம்பெல்லாம் காயமாகி எரிய ஆரம்பிச்சிடும். வேணாங்க, என்னால முடியாது. ஏய், அப்படிலாம் சொல்லக்கூடாது. உருளு. இல்ல, என்னால முடியாது. ஏய், இப்போ உருள போறியா இல்லையா? எங்க முட்டி போட்டுதான் எல்லாரும் உப்புல நடப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப உருள சொல்றீங்க? அப்ப முட்டி போட்டு நடப்பியா? இதுக்கு அதுவே பரவாயில்ல. சரி, எழுந்துரு. என்ன பாக்குற? போ போன்ற. ஹாஃப் தந்தூரி, 4 முட்டை. ஏய், முட்டி போடு. வேண்டாம், விட்டுரு. இப்ப நீ ஒழுங்கா முட்டிக்கால் போடல, கொன்றுவோம் பாத்துக்கோ உன்னை. போடு. அம்மா, ஐயோ, வலி தாங்க முடியல. நட. அம்மா, வலிக்குதே. ஐயோ, அருண். ஐயோ, கை வலிக்குது. என்ன
என்ன பாக்குற? நட. அம்மா ஐயோ, வலிக்குது. அன்னைக்கு ஏதோ ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன். இந்த பாடு படுத்துறானே பாவி பையா, நல்லா இருப்பானா? ஐயோ கடவுளே. ஏய் நட, நான் மெதுவா பண்ணிட்டு இருக்கேன், நட. அப்பா ஐயோ. எங்க பரிகாரம் முடிஞ்சிருச்சுல, போலாமா? என்ன அதுக்குள்ள போலாங்கிற? இன்னும் 2 பரிகாரம் இருக்கு, அதை செய்ய வேணாமா? என்னது, இன்னும் 2ஆ? ஐயோ, இது ஒண்ணுக்கு என்னால முடியல, இன்னும் 2 என்னால முடியாது. என்ன விட்டுருங்க ப்ளீஸ், என்ன விட்டுருங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது, தெய்வ குத்தம் ஆயிடும். சாமி, அடுத்த பரிகாரம் என்ன சொல்லுங்க? நீங்க இங்கேயே இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். எங்க போறாரு, என்ன எடுத்துட்டு வர போறாரு? ஐயோ. என்ன வேலை கொண்டு வராரு? இது என்ன செய்யணும்? கையில வச்சுக்கோ. அப்பா அவ்வளவுதானா? அப்ப ஒன்னும் பிரச்சனை இல்ல. அம்மா, இது கன்னத்துல குத்துற அழகு. ஆத்தாவை நல்லா வேண்டிக்குங்க. இப்ப உங்க கன்னத்துல குத்த போறேன். ஏய் ஏய், அடிக்காத அடிக்காத, ஏன்று அடிக்காத, ஏன்று. என்னது, கன்னத்துல குத்த போறியா? ஏதோ ஹோட்டல்ல பில் குத்துற மாதிரி சொல்ற. யோ, என் கண்ணெல்லாம் தாங்காது, கம்னரியா. அம்மா, இது சாமி காரியம், அப்படிலாம் சொல்லாதீங்க. யோ, சொல்ற உனக்கு என்ன வலிக்கவா போகுது? வலி தாங்க போறது நானு, என்னால முடியாது. அழகும் வேணாம், ஒண்ணு வேணாம், போயா. சாமி, நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க. இவ விட்டா பேசிட்டே இருப்பா. அப்படின்னா இவ நாக்குலயும் ஒரு அழகு குத்திடலாமே. எதுவும் பேசாம பரிகாரம் செஞ்சிருவாங்கல்ல. என்னது, நாக்குல வேற குத்த போறியா? நான் செத்த. அப்ப கம்முன்னு இரு, கண்ணத்தோட போயிடும். சாமி, அழகு குத்துங்க. ஏய், இன்னும் குத்தவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள கத்துற. குத்திட்டீங்களோன்னு நினைச்சு கத்திட்டு. கத்துவ. சாமி, குத்துங்க. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. அம்மா, இந்த அழகோட நடந்து வர போறீங்களா இல்ல முட்டி போட்டு வர போறீங்களா? கொன்றுவேன் முன்ன. இப்ப ஒன் பாத்ரூம்லாம் போக முடியாதுமா. கொன்னு ரெண்டுத்தையும் குத்திடுவேன். அம்மா ஒன்ஸ் மோர் கேக்குற மாதிரி இருக்கு, இன்னொரு அழகு குத்திடலாமா? அதெல்லாம் வேண்டாங்க, ஒன்னே போதும். நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டே, நாசமா போயிருவேன். அம்மா, அவசரப்படாதீங்க. முதல்ல கோவிலை சுத்தி வாங்கோ, அப்புறமா 2 கையிலயும் தீச்சட்டி ஏந்தலாம். புருஷன் கம்னு இருந்தாலும் இந்த பூசாரி உசுப்பேத்தி விட்டு உடம்பு ரணகலம் பண்ணிடுவான் போல இருக்கே. ஏய், நட நட. ஓம் சக்தி பராசக்தி, 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 ஓம் சக்தி பராசக்தி. ஏய், சாமி கும்பிடு. இந்த பரிகாரத்தையும் நல்லபடியா செஞ்சு முடிச்சிட்டீங்க, பெரிய விஷயம்தான். அம்மா தாயே, ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி. அருண், வலிக்குது. நல்லா வலிக்கட்டும். என்னால முடியல. இதோட பரிகாரத்தை முடிச்சிட்டு வீட்டுக்கு போனாங்க. ஏய், என்ன சின்ன குழந்தை மாதிரி வீட்டுக்கு போலாம் வீட்டுக்கு போலாம் நடம் பிடிச்சிட்டு இருக்க? இன்னும் ஒரே ஒரு பரிகாரம் தான் இருக்கு,
அதையும் செஞ்சுட்டா அம்மாவுக்காக நீ வேணுனதெல்லாம் செஞ்சு முடிச்ச மாதிரி ஆயிடும். சாமி, அடுத்த பரிகாரத்துக்கு எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடியா தான் இருக்கு. அம்மா கை நீட்டு. 2 கையும் நீட்டுமா. 2 கையுமா? ஏய், சொல்றாருல செய். என்னங்க, ஒரு தீச்சட்டி எடுக்கிறதே கஷ்டம், கையெல்லாம் வெந்து போகும். 2 கையில 2 தீச்சட்டி எடுக்க சொல்றீங்களே, என்னால முடியல, என்ன விட்டுருங்க. ஐயோ சுடுதே, சூடு தாங்க முடியலையே. அன்னைக்கு ஹோட்டல்ல சுட சுட சால்னா ஊத்தி பரோட்டாவெல்லாம் குழப்பி அடிச்சல்ல, அப்ப சுடலையா உனக்கு? வாயை மூடிட்டு நட. நேரம் பார்த்து நாம சாப்பிட்டதெல்லாம் சொல்லி காட்டி அசிங்கப்படுத்துறானே. இவன் பரிகாரத்துக்காக என்ன கூட்டிட்டு வரல, பழி வாங்க தான் கூட்டிட்டு வந்திருக்கான். என்ன யோசிச்சுட்டு இருக்க? சீக்கிரமா நட. ஐயோ கையெல்லாம் கொதிக்குது, பொத்தல் போட்டும் போல இருக்கு, முடியல. இப்ப நடக்க போறியா இல்லையா நீ? நடன்றல்ல, வா. முடியல, தாங்க முடியல. அம்மா, அருண் வலிக்குது, பொத்தல் போட்டும் போல இருக்கு, முடியல. ஐயோ. ஏய் வா. எங்க வலிக்குது. ஏய் போலாமா வா. ஐயோ. ஐயோ வலிக்குதே, முடியலங்க. குடுங்க. ஓம் சக்தி பராசக்தி, 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 ஓம் சக்தி பராசக்தி. அம்மா, உங்க வேண்டுதல் இவ்வளவுதானா இல்ல இன்னும் இருக்கா? இருந்தா சொல்லுங்க, அதையும் கையோட செஞ்சிடலாம். ஒரு கொலைதான் செய்ய போற. உன்னை கொல்றது என்னோட முத வேலை. அம்மா, ஐயோ, என்ன விட்டுக்கோ, நான் போறேன். அம்மா. அம்மா, தாயி, நான் வருஷம் வருஷம் உனக்காக விரதம் இருந்து பூக்குழி இறங்குறவன் தான். என் பொண்டாட்டிக்கு நல்ல புத்தி வரணும், பக்தியோட அருமை தெரியணும், அதுக்காக தான் இப்படிலாம் செஞ்சேன். இந்த விஷயத்துல நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிரு. என் பொண்டாட்டி அலகு குத்துறது, தீச்சட்டி எடுக்கிறது, அங்க பிரதட்சணை பண்றது எல்லாத்தையும் விளையாட்டா நினைச்சிட்டு இருக்கா. அது எவ்வளவு பெரிய பக்தியான விஷயம்னு அவளுக்கு புரிய வைக்க தான் இப்படி செஞ்சேன். எங்க அம்மாக்கு அங்க ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு, அவங்க நல்லபடியா பழிச்சு வரணும். அதுக்கு நீதான் தாய் அருள் புரியணும். இதானம்மா உங்க வீடு? ஆமா ஆமா சார், இந்த வீடு தான். இவளுங்க புத்திய காட்டிட்டாளுங்க பத்தியா? 10 லட்ச ரூபா பணத்துக்கு ஆசைப்பட்டு நம்மள காட்டி கொடுத்துட்டாளுங்க. என்ன அரெஸ்ட் பண்ண கையோட போலீஸ கூட்டிட்டு வந்திருக்கா. இப்ப என்ன பண்றது? ரியா, 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 ஏய் 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 ஏய், என்ன பண்ற? ஏய் என்ன பண்ற? துரோகி, தங்க இடம் கொடுத்துட்டு சாப்பிட நல்ல சோறு போட்டுட்டு கடைசியில போலீஸ் கிட்ட காட்டி கொடுப்ப. அதுக்கு தானே போலீஸ கூட்டிட்டு வந்திருக்க. உன்னை சும்மா விட மாட்டேன்டி. ஐயோ ஐயோ ரியா, அவசரப்பட்டு என்ன கொன்னுடாத. நான் போலீஸ் இங்க கூட்டிட்டு வரல, அவங்க தான் என்ன இங்க கூட்டிட்டு வந்தாங்க. ஐயோ என்ன விட்டுடு, என்ன கொன்னுடாத ரியா, நான் சொல்றத நம்பு. என்ன மாட்டிக்கிட்டதும் இப்படி மாத்தி சொல்லி என்ன ஏமாத்த பாக்குறியா? அது நடக்காதுரி. ஐயோ ஐயோ, ஐஸ்வர்யா மேல சத்தியமா சொல்றேன், போலீஸ நான் கூட்டிட்டு வரலமா, நான் சொல்றத கேளு. அப்புறம் எப்படி இப்ப வந்தாங்க? நீ தானே அவங்க ஜீப்ல வந்த, சொல்லு சொல்லு, எப்படி வந்தாங்க? ஐயோ சொல்றேன் சொல்றேன் சொல்றேன். டேய் டேய்
பாவி. என்ன மேடம் ஏதாவது ஸ்லிப் ஆகி கீழே விழுந்தீங்களா? ஐயோ. பார்த்து நடக்க கூடாதா? இல்ல சார், எவனோ ஒருத்தன் பைக்ல வந்து இடிச்சிட்டு போயிட்டான் சார். மேடம் உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நான் டிராப் பண்றேன். பரவாயில்ல சார், பக்கத்துல தான் வீடு, நான் போய்க்கிறேன். பரவாயில்ல மேடம், வாங்க. ஆ. இதுதான் நடந்துச்சு. அம்மா. இதான் நடந்ததா? ஆமா, போலீஸ பார்த்ததும் உனக்கு எதுக்கு கோவம் வந்து கத்தி எடுத்து என் கழுத்துல வச்ச? நீ என்ன அக்யூஸ்டா? ஆமா. என்ன? நீ அக்யூஸ்டா?